Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சளி பிடிச்சிருக்கா அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது ரொம்ப. ஏற்கனவே நம்ம வாய்ஸ் அப்படியே வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இதுல இது வேற. ஓகே, இந்த vlog பாத்தீங்க அப்படினா திங்கட்கிழமை எடுத்தது. அதாவது நேத்திக்கு எடுத்த வீடியோ தான். சோ ஆல்ரெடி நான் சொல்லிருப்பேன் வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும் அப்படினு சொல்லிட்டு. சோ அந்த டீடைல் வீடியோ பார்க்காத இருக்கிறவங்க, புதுசா பார்க்கறவங்க இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டுருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் வீடியோஸ் வந்து அதிகம் வராது. ஒன்று நம்ம ஃபோனும் பிரச்சனை, இன்னொன்று நம்மளால் வீடியோ எடுக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ ரொம்ப பிஸி ஷெட்யூல் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் எடுக்க முடியாது. அதனால் இந்த தீபாவளி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி விளாக்ஸ் மட்டும், அதுவுமே சம்டைம் போட முடியாமல் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. இன்னைக்கு பாருங்க எவ்வளோ என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்களேன். என்னன்னா நான் ஆர்டர் வர பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் கடியால் அந்த ஒரு ரேக் மாதிரி அந்த பலகை கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்துட்டு ஆர்டர் வர கிளாத்தெல்லாம் பேக்கெல்லாம் வந்துட்டு அங்கே தான் வைப்பேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து செல்ஃப் ரேக் வந்துட்டு நிறைய இல்லையா. அந்த பக்கம் ரேக்லேயே சாரீஸு, ஜுவல், இது அது மேக்கப்புக்கு ஜுவல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அங்கே இடம் இல்லை. இந்த பக்கம் ஒரு ரேக் இருக்குது, அதில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சது, டெலிவரி கொடுக்க வேண்டியது மட்டும் இதில் வச்சுருப்போம். அதனால் எல்லாத்தையும் நான் பார்த்தீங்கன்னா கீழே தான் அந்த டேபிள் கடையில் தான் வச்சுருப்பேன். என்னன்னா கொஞ்சம் அப்படியே கஜன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கினா அப்படியே வாங்குவாங்க, அதில் அப்படியே வச்சுட்டே இருப்பேன். இப்போ நார்மல் டேஸ் அப்படின்னா ரொம்ப சேராது, பை வந்து ரொம்ப சேராது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருப்போம் இல்லையா. பட் இப்போ வந்து நோம்பி சமயம் அப்படிங்கிறதுனால நிறைய சேர்ந்துட்டு இருக்கு. இன்னும் இதெல்லாம் கம்மி. இன்னும் அடுத்த வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் நிறைய கஜன் ஆயிடுச்சா. நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு காலையிலேருந்து வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து 4 ப்ளவுஸ், அது 4மே பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக, அதனால் அதுதான் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து மதியானத்துக்கு மேலே சாப்பிட்டு வந்து தான் வந்து எடுத்தது. ஸோ அதனால் அது கட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணா வந்துட்டு அவங்களது 4 சாரியும் ஃபால்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சோடனே அப்புறம் அண்ணா அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மீதியெல்லாம் வந்து ரொம்ப, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கட்டிங் போடுவேன். அப்போ ஃபோன் என் பக்கத்துலேயே இருக்கணும். ஃபோன் பார்த்துட்டு அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துட்டு தானே பண்ணுவோம். அதனால தான் காலையில் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை. ஸோ கட் பண்ணி கொடுத்தாச்சு. சரி, மதியம் சாப்பிட்டு வந்துட்டு அண்ணா கட் பண்ணது ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நாளைக்கு தைக்கிறதுக்கு, ஏன்னா 4 ப்ளவுஸில் 2 தான் நேற்றுக்கு தைச்சிருந்தாங்க. ஒரு ப்ளவுஸ் கொஞ்சம் நல்ல ஹெவியான ஒர்க்கா, அதனால அதில் தான் அது வந்து என்னையே டிசைன் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நீங்களே வச்சுக்கோங்க, பேட்டர்ன் எது நல்லா இருக்குமோ அதை வச்சுருங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப யோசிச்சு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு எப்போவுமே வந்துட்டு ரொம்ப யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அப்போ 2வது ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணதுலேருந்து ஒன்று இது வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு 3 மணி நேரத்தில் அண்ணா தைச்சிட்டாங்க. ஸோ நைட்டு ஒரு 7-7:30 வந்துட்டு 2 ப்ளவுஸுமே முடிச்சிருந்தாங்க. ஏன்னா அதை நான் வந்து கட் பண்ண அப்படின்னா நான் 10:30 மேலே ஆகிப்போச்சு கடைக்கு போகிறதுக்கு. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் லைனிங்கெல்லாம் எடுத்து அயன் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி அப்புறம் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை. ஸோ அதனால் தைக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து டைம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி 3 ப்ளவுஸாக தைச்சிருப்போம். ஸோ அதனால் மதியானத்துக்கு மேலே வந்துட்டு அடுத்த நாளுக்கு, அதாவது இந்த 2 ப்ளவுஸையும் தைச்சிட்டு அப்புறமா மறுபடியும் தைக்கிறதுக்கு கிளாத் வேணும்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது பூஜைக்கு முன்னாடி வரைக்கும் யார் இதெல்லாம் வந்து கொடுக்கணுமோ அவங்களதெல்லாம் எடுத்து கட்டிங் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நோட்டு செக் பண்ணிட்டு, ஆர்டர் நோட் செக் பண்ணிட்டு, ஸோ அவங்களதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தேன். அதுக்காக தான் கீழே உட்காந்து எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பையன் எதுக்குள்ளார எந்தெந்த இடத்துல இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரி வந்து இருந்துச்சுனால கீழே வந்து பொறுமையாக எடுத்துட்டு அப்புறம் மீதியெல்லாம் ஓரளவுக்கு அடுக்கி வச்சுக்கிட்டேன். அதுதான் வந்துட்டு மத்தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அயன் பண்ணிட்டு இருக்கு. இதில் என்ன பண்ணேன்னா ஒட்டுக்க எல்லாத்தையும் அயன் பண்ணலை. ஏன்னா சம்டைம் வந்துட்டு டைம் பத்தாது. யாராவது கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கட்டிங் போடுறது அப்படியே நின்று ஸ்லோவாகி போயிருமா. அப்போ என்னாகும், அயன் பண்ணின துணியெல்லாம் அந்த சேர் மேலே போட்டுட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு மடிப்பு விழுந்துடும். அதனால என்ன பண்ணேன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிற இது இருக்கும் இல்லையா, அவங்களது எல்லாம் வந்து ஒட்டுக்க வெட்டி வச்சிடலாம். அப்புறம் ஒருத்தருதே பார்த்தீங்கன்னா ஒரு 9 ப்ளவுஸோ 10 ப்ளவுஸ் என்னமோ ஒரு கஸ்டமருது அவங்களது இருந்துச்சு. அதனால் அதை ஒட்டுக்க அயன் பண்ணி அப்படியே வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒரு 6 ப்ளவுஸோ 7 ப்ளவுஸோ என்னமோன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் அயன் பண்ணிட்டு இருந்தேன். அயன் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அதை தான் கட்டிங் போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 1/2 மணி நேரம் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க சாரிக்கு வந்து ப்ளவுஸும் எடுக்க சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட. அதனால அதுக்கு எப்படி என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை சொல்லிட்டு அப்புறம் கிளாத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க.
ஸோ அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் கட்டிங் போட்டுருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த அக்கா ரொம்ப க்ளோஸ், எங்களுக்கு கஸ்டமர் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ரிலேட்டிவ் மாதிரி தான் அவங்க. ஸோ அதனால் அந்த அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலேயாட்டின்னு நினைக்கிறேன், அப்போ தான் வந்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிட்டேன், ஒரு 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டிங் பண்ணதுனால அப்புறம் எல்லாத்தையும் வெட்டிட்டேன். ஒரே ஒரு கஸ்டமர் 2 ப்ளவுஸு வெட்டணும், அதை மட்டும் கரெக்டாக வெட்ட முடியல. டைம் ஆகிப்போச்சு, 8:30 மணி ஆகிப்போச்சுன்னு அப்புறம் அண்ணா போகலாம்ல, பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னாங்க. ஏன்னா போய் தான் சமைக்கணும், அதனால் சரி முன்னாடியே போகலாம், நாளைக்கு வந்து தைச்சிக்கலாம், டயர்டாக இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி வேலை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். காலையில் 4 பேட்டர்ன் ப்ளவுஸ் கட் பண்ணினேன். அப்புறம் மதியானத்துக்கு மேலே வேணுங்கிற, அதாவது அந்த 3 நாளைக்கு தேவையான டெலிவரி கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் பாதியை மட்டும் வந்துட்டு கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பாப்பாவை வந்துட்டேன் சாயந்தரம். ஏன்னா மதியானத்துக்கு மேலே தான் நினச்சேன். மதியானமே நாங்கள் வந்து 3 மணி ஆகிப்போச்சு கடைக்கு போகிறதுக்கு. 2:30 அடுத்த சாப்பாட்டுக்கு வந்தோமா, அதனால் அப்புறம் 3 மணி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் போய் தான் வந்துட்டு எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பாலும் வந்துட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தம்பி வந்தான். அப்புறம் பாப்பாலும் தம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு அப்புறம் எங்கள் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான் நேத்திக்கு வேலை, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. கஸ்டமர் வந்து காலையில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு காலையில் அளவு எடுத்து அவங்களோட வேலையை பார்த்தோம். மத்தியானம் கொண்டு வந்தவங்க அவங்க ரெகுலர் கஸ்டமர். ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் எப்படி என்னன்னு சொல்லி எடுக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தினம் எப்படியோ 3 கஸ்டமர் 4 கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க நோம்பி வரைக்குமே. நமக்கு கட்டிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாயிடும். ஏன்னா அவங்க வந்து அவங்கள கவனித்து அனுப்புறதுக்கே எப்படியும் மினிமம் 1/2 அன் ஹவர் ஆகும். யாருமே வந்து கொடுத்தோன்னே அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட மாட்டாங்க. அது இப்போ வந்து நோம்பி வர்றதுனால மேக்ஸிமம் பேட்டர்ன் ஒர்க் தான் நிறைய தைப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கட்டிங்கும் அப்படியே ஸ்லோவாகிடும். அப்புறம் எனக்கு வேறு ஆரி ஒர்க் இருக்குது. நோம்பி முடிஞ்சு அடுத்த வாரத்திலே வந்து கல்யாண வேலை. ஸோ அதுக்கு வந்து ஆரி ஒர்க்கும் பண்ணணும். சிம்பிள் ஒர்க் தான் அது. கல்யாணம்னா பொண்ணு பிள்ளை இது இல்லை, அவங்களோட ரிலேட்டிவ் இது. பட் அவங்களதே 4 ப்ளவுஸ் வந்துட்டு இருக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு. அது போக இன்னும் 2 அவங்க அம்மாவுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாவது அம்மா பண்ணிக்கிட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னும் அவங்க சொல்லலை. இப்போதைக்கு 4 ப்ளவுஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் போட்டு சரி அதுக்குள்ளே கட்டிங் ஃபுல்லாக பண்ணி வச்சிட்டோன்னா பாருங்கள். இந்த 2 அதாவது அந்த 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் எதுவும் இல்லை, எல்லாமே நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது தான். ஸோ அதனால் அண்ணா பாட்டுக்கு தைச்சிட்ருப்பாங்க. நம்ம வேணுன்னா கூட ஒரு நாள் வீட்டில் இருந்து இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதை யோசிச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி திங்கக்கிழமை நம்ம கடையில் நடந்தது இவ்வளோ தான். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி நம்மளோட ஓல்டு வீடியோஸ் டிசைன் போடுறோம் இல்லையா ஷார்ட்ஸு, அதை பார்த்துட்டு அதில் ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம். கைக்கும் நெட் இருக்கும், பின்னாடி முதுகுக்கும் வந்துட்டு நெட் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இந்த பேட்டர்ன் வந்துட்டு போட் நெக்கில் மட்டும்தான் தைக்க முடியுமா, நார்மல் நெக்கில் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், இல்லைம்மா இது நார்மல் நெக் பேட்டர்னில் தைச்சிங்கன்னா எப்படி சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்காது, கொஞ்சம் ப்ளவுஸ் இழுத்து பிடிச்சிக்கும், ஸோ அது போட்டுக்க முடியாதுப்பா, போட் நெக் பேட்டர்னில் தான் தைக்கணும் அப்படின்னு கமெண்ட் நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு அக்கா இல்லை கஸ்டமர் வந்துட்டு எனக்கு போட் நெக் மாதிரி வேண்டாம், எனக்கு நார்மல் நெக்லேயே இந்த மாதிரி தைச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்கக்கா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் தான் சரி கமெண்ட்டில் எத்தனை தான் டைப் பண்ணுறது அப்படின்ட்டு சரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா, வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வாய்ஸ் மெசேஜில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் கஸ்டமர் வந்துட்டு போட் நெக் டைப்பில் வேண்டாம், நார்மல் லோ நெக் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே பின்னாடி வந்துட்டு நெட் பேட்டர்னோ இல்லை வேறு ஏதாவது கிளாத் வச்சு பேட்டர்ன் எப்படியாவது மொத்தத்தில் பேட்டர்ன் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன் இந்த டைப்பில், சரிங்களா. ஸோ கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வைக்கலாம், நார்மல் நெக் டைப்லேயே வைக்கலாம், வைக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. பட் அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ளவுஸுக்கு வந்து கழுத்து அகலம் 6 இன்ச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே 6 இன்ச்சுக்கு பின்னாடி வந்துட்டு க்ளோஸாக வச்சு நெட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கழுத்து விரிஞ்சு கொடுக்காது இல்லை, ஏன்னா நெட்டு வந்து இழுத்து பிடிச்சிக்கும் நெக்கை, அப்போ விரிஞ்சு கொடுக்காது. அப்போ என்ன ஆகும்னா ப்ளவுஸை வந்து போட்டுக்கவே முடியாது, ஷோல்டர் ரொம்ப மேலே ஏறிடும், அது அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அது ஃபிட்டிங்கும் சுத்தமாகவே செட் ஆகாது. ஏன் அப்படின்னா கழுத்து விரியணும், அதுக்காக தான் நம்ம போட் நெக் டைப்பில் வந்துட்டு கொடுக்குறது. போட் நெக் டைப் அப்படின்னா கழுத்து வந்து அகலமாக கொடுப்போம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த அகலத்துக்கு அது வந்து சரியாக போயிடும்.
சரி ஓகே எனக்கு போட் நெக்கே வேண்டாம், எனக்கு லோ நெக்கு தான் வேணும், அதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ 6 இன்ச் கழுத்தகல வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ 8 இன்ச்சு. அப்போ அவங்களோட கழுத்தகலம் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு வைங்க. ஸோ 8 இன்ச்சு வச்சுட்டு ஷோல்டரோட அகலத்தை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கணும். இப்போ 6 இன்ச்சுக்கு நீங்கள் 2 இன்ச்சு ஷோல்டர் தான் வச்சுருப்பீங்க மேபி. இதுவே 8 இன்ச்சு போகிறப்ப இன்னுமே ஜாஸ்தி வரும். ஏன் அப்படின்னா இங்கே தான் நம்ம பின்னாடி நெட் கிளாத் கொடுத்துட்றோம்ல, அது வந்து விரிஞ்சு கொடுக்காது இல்லையா, ஸோ அதனால் பிடிச்சிக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு நீங்கள் ஷோல்டரை அகலப்படுத்திக்கணும். ஆனால் ஃப்ரண்ட்டில் நீங்கள் லோ நெக் அவங்களோட கழுத்து உயரம் என்னவோ 7 6 8 எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, அந்த கழுத்து உயரமே முன்னாடி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணடா. நிறைய பேர் போட் நெக் அப்படின்னா 2 பக்கம் க்ளோஸாக போடுறதா வந்துட்டு போட் நெக் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் போட் நெக் வேணாம், நார்மல் நெக்கே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட் நெக்கோ க்ளோஸ் நெக்கோ வச்சுக்கலாம். பட் அதுக்கு தகுந்த கழுத்தாகல வைக்கணும். அப்பதான் அது ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு கட்டிங் வீடியோல எதுலயும் நான் சொல்லியிருப்பேன், இல்ல டிப்ஸ் சொல்ற வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது ஃப்ரண்ட்ல நீங்க லோவா வைக்கிறீங்க, பேக்ல மட்டும் நீங்க க்ளோஸா வைக்கிற பட்சத்துல ஃபுல் போட் கொண்டு போக வேண்டாம். இப்போ ஃபுல்லா நீங்க போட் நெக் வைக்கிறப்போ ஒரு 10 இன்ச்சு கழுத்தகல வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல லோ வைக்கிறப்போ நீங்க வந்து ஒரு 8 இன்ச்சு வச்சா போதும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா முன்னாடி இறக்கமா இருக்கிறப்ப கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா முன்னாடி கழுத்தோட அகலம் ரொம்ப அகலமா போகும், அது வந்து போட்டுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க கழுத்து அகலத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஷோல்டரை வந்துட்டு நீங்க பெருசு பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருப்பேன். சேம் அதே மெத்தேடு தான். நான் கண்டிப்பாக அடுத்த ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து இப்போ எப்படியும் நம்ம வந்து நோம்பிக்கு நிறைய பேட்டர்ன் தைக்கிறதுனால அதில் யாராவது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை வந்து கட்டிங் பண்ணுறப்பவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப இன்னும் ஈஸியாக புரியும். பட் இதில் நான் சொல்கிறது புரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட நார்மல் கழுத்துலேருந்து 2 இன்ச்சு அகலப்படுத்திக்கிறீங்க, ஷோல்டரையும் நீங்கள் அகலப்படுத்திக்கிறீங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு போட் மாதிரி நீங்கள் அது என்ன பேட்டர்ன் வேணாலும் பின்னாடி கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆகுன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 இன்ச்சு தான் வந்து கூட்டுறீங்க, அதனால் ரொம்ப கழுத்து வந்து விரிஞ்சுக்கிட்டு போகாது. அதனால் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக போட் வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு 12 இன்ச்சு கழுத்து அகலம். இதுவே நான் வந்துட்டு முன்னாடி லோவாக வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் 10 இன்ச்சு தான் வைப்பேன். ஷோல்டர் வந்து அதிகப்படுத்தி 12னா நான் 2 இன்ச்சு ஷோல்டர் வச்சுருப்பேன். இதுவே நான் 10 இன்ச்சு பண்ணிக்கிறப்ப 2.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்குவேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லோவாக வைக்கிறப்ப ரொம்ப விரிஞ்சும் கொடுக்காது, கழுத்து வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஷோல்டர் வந்து லூஸ் ஆயிரும். நம்ம எப்படி லோ நெக்கில் கழண்டு வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது இது வந்து கழண்டு வர போகிறதில்ல. ஆனால் அது ஒரு மாதிரி லூஸாக கொடமுடன்னு இருக்கும், அதை போட்டுக்கவே முடியாது. இன்னொன்னா திரும்ப அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா இது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் இதை இந்த மாதிரி எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணினேன். அதுவும் எனக்கு பர்சனலாக தான் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன ஃபுல் போட்டுக்கு என்ன வைக்கிறீங்களோ அதுலேருந்து 2 இன்ச்சு குறைச்சிக்கலாம். ஒருவேளை அவங்க இன்னும் க்ளோஸாக கேட்குறாங்கன்னா இன்னும் க்ளோஸ் பண்ணலாம், பட் ஷோல்டர் நீங்கள் மறக்காமல் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு லோ நெக்லேயும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், சரிங்களா? என்னன்னா ரொம்ப இப்போது 6 இன்ச்சு கழுத்துகளை வைக்கிறீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குமா, ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா விரிய போகிறது இல்லை, பேக்கில் நம்ம க்ளோஸாக வச்சுருவோம் இல்லையா? ஸோ அதனால் முன்னாடி இன்னுமே நம்மளுக்கு வந்து குறுகலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் 2 இன்ச்சு பெருசு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. சரி ஓகே, கண்டிப்பாக இது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து அக்கா எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியணும், பட் நீங்கள் சொன்னது வாயில் சொல்கிறது எனக்கு அவ்வளோ வந்து புரியலங்க்கா, நீங்கள் இந்த மாதிரி கட்டிங்கில் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதை கட் பண்ணுறப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். ஒருவேளை நான் கட் பண்ண லேட் ஆகுது அப்படின்னா கூட அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒரு பேப்பர் கட்டிங் மாதிரி போட்டு கூட உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி ஓகேங்க, இந்த வீடியோவில் வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.